Hi everyone, this is Ravi. இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன் ஆஃப் த கிளாசிக்கல் ப்ராப்ளம், number of islands given a m cross n 2D binary grid which represents map of ones, 1 land, 0 water. Return the number of islands. An island is surrounded by water and is formed by connecting adjacent lands horizontally or vertically. You may assume all four edges of a grid are surrounded by water. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே வந்து எத்தனை ஐலாண்ட் இருக்குன்னா ஒரு ஐலாண்ட் இருக்கான். எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா லைக் இந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் 1 லேண்டு, 0 வாட்டரு, மேட்ரிக்ஸ்க்கு வெளியவும் வாட்டரு. ஸோ இது ஒன்று தான் ஐலாண்டு. சிமிலர்லி இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு 4 ஒரு ஐலாண்டு, இது ஒரு ஐலாண்டு, அப்புறம் இங்கே ஒரு ஐலாண்டு. ஸோ மோஸ்ட்லி ஐலாண்டை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னா இதர் இட் ஷுட் பி லைக் ஹரிசான்டலி ஆர் வெர்டிகலி. ஸோ டயக்னலாக கனெக்ட் பண்ணுறதில்ல. ஸோ தே ஆர் லைக் லுக்கிங் ஃபார் இது பார்த்தீங்கன்னா இந்த 4 ஒன்றையும் இந்த ஒன்றையும் அவங்க கன்சிடர் பண்ணுறதில்ல, பிகாஸ் இட் இஸ் டயக்னலி இது. ஸோ இட் இஸ் கன்சிடர் ஆஸ் அ செப்பரேட் ஐலாண்ட். இது ஒரு தனி ஐலாண்ட், இந்த 4 சேர்ந்து ஒரு ஐலாண்ட், இந்த 2 சேர்ந்து ஒரு ஐலாண்ட். ஸோ மொத்தமாக 3 ஐலாண்ட் இருக்குது இந்த இடத்துல. 0ங்கிறதெல்லாம் வாட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு 2D மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா எத்தனை ஐலாண்டு இருக்குன்னு சொல்லணும். ஸோ இதுதான் கொஷின். இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஸோ இதுக்கான அவுட்புட் வந்து 2. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐலாண்டு, இது ஒரு ஐலாண்ட். ஸோ அதனால் வந்து 2 ஐலாண்ட்ஸ் அது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பிஎஃப்எஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறேன். யூ கேன் இக்னோர் அபவுட் வெதர் இட் இஸ் பிஎஃப்எஸ் ஆர் டிஎஃப்எஸ். ஜஸ்ட் லாஜிக் மட்டும் யோசிச்சு பாருங்கள் எப்படின்னு. பிஎஃப்எஸ்னால் பேசிக்கலாக வில் யூஸ் அ கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் and DFS is the recursion, or we can DFS வந்து iterative waveல stack யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ there are 2 ways to do DFS, பட் நான் வந்து recursive way வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் we'll look after BFS. ஸோ BFSனால் எதுவும் இல்லை, whenever we see a island, ஒரு ஐலாண்டை பார்த்துட்டோம் அப்படின்னா we need to enqueue it and mark it as நம்ம ஆல்ரெடி இந்த ஐலாண்டை பார்த்துட்டோம், திருப்பி கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிளை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கான்செப்ஷுவலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டில் ஆரம்பிப்போம். இப்போ எப்போல்லாம் வந்து நான் 1 பார்க்குறேன், வெதர் இட் இஸ் அ லேண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஐ என்க்யூ இட். ஸோ லெட்ஸ் ஹாவ் அ கியூ. ஸோ கியூவோட ஃப்ரண்ட்டுன்னு வச்சுப்போம், கியூவோட பேக்கு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1 பார்க்குறேன். நான் வந்து இந்த மேட்ரிக்ஸை ட்ராவர்ஸ் பண்ணுறேன் ஒரு எலமெண்ட்டாக. ஃபஸ்ட் எலமெண்ட்டை 1ன்னு பார்த்துட்டேன் அப்படின்னா ஐ வில் டூ சம் ஆப்ரேஷன். என்ன, அந்த 1லேருந்து அதை ஒட்டி இருக்க எல்லா ஒன்ஸையும் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு தான் வந்து நான் பிஎஃப்எஸ் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1 பார்த்துட்டேன் அப்படின்னா I'll do the BFS to find all other ones. Let's see an example. ஃபஸ்ட்டு 0,0ல் ஒரு 1 இருக்குது. நான் முதல்ல அதை என்க்யூ பண்ணிக்கிறேன். ஃபைன். இப்போ என்ன பண்ணலான்னா கியூவிலேருந்து அந்த எலமெண்ட்டை பாப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக எப்போ வந்து 1 பார்க்குறீங்களோ அந்த மேட்ரிக்ஸில் அதை என்க்யூ பண்ணிக்கோங்க. அது வந்து இனிஷியல் செட்டப். ஸோ ஒன்ஸ் அந்த ஐ மீன் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கும் கியூவில் எப்போவுமே ஃபஸ்ட் இனிஷியல் செட்டப்பில். இப்போ நான் வந்து 1 இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அதை வந்து டிக்யூ பண்ணிக்கிறேன். ஸோ ஐயோட வேல்யூ என்ன, 0, ஜேவோட வேல்யூ வந்து 0. அதாவது இந்த செல்லில் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ இப்போ இந்த செல்லை ஒட்டி இருக்க எல்லா ஒன்ஸும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பேசிக்காக பிஎஃப்எஸ்னால் என்ன, இவன் சொல்லியிருக்கான் வந்து ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் டைரக்ஷன் மட்டும்தான். அப்படின்னா லைக் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் பார்க்கணும். ஸோ இதுக்கான ஐடியா என்ன அப்படின்னா we need to add, இன்கேஸ் சென்டர் எலமெண்ட் வந்து 0, 0 இருந்துச்சு அப்படின்னா we need to add 0,1. அது வந்து 1,0, -1,0, 0, -1. இந்த 4 இதுவும் அந்த இதோட ஆட் பண்ணும், இருக்க கோஆர்டினேட்டோட ஆட் பண்ணும். ஸோ இப்போ இருக்க கோஆர்டினேட் இதுதான். ஸோ இப்போ இந்த 0, 0வோட 4 இதுவும் ஆட் பண்ணால் we will get the same values, right? ஸோ 0, 1, 1, 0, -1, 0, 0, -1. ஓகே, 0, 1னா இந்த இண்டெக்ஸ் 0, 1 இந்த இண்டெக்ஸு. ஸோ 0, 1ல் என்ன வேல்யூ இருக்குது, 0, 1ல் வந்து 1 இருக்குது. 1, 0, 1, 0 இதில் வந்து 1 இருக்குது. ஸோ 1, 0ல் 1 இருக்குது. -1, 0. ஸோ -1 வந்து மேட்ரிக்ஸ்க்கு வெளியே போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இது வேலிட் செனாரியோ இல்லை. அதே மாதிரி 0, -1ம் வேலிட் செனாரியோ இல்லை. ஸோ இப்போ இங்கே ரெண்டும் இந்த 2 செனாரியோ வேலிடா. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த செனாரியோக்கான கோஆர்டினேட்ஸை வந்து நம்ம புஷ் பண்ணிக்கலாம், கியூக்குள்ளே என்க்யூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது we will take the next element. ஸோ இதை புஷ் பண்ணதுக்கப்புறம் we will mark them as visited. நம்ம வந்து எப்போல்லாம் வந்து நம்ம ஒரு எலமெண்ட் ஒரு லேண்டை பார்க்குறோமோ அதுக்கப்புறம் அதை வந்து திருப்பியும் ரீயூஸ் பண்ணாமல் இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம விசிட்டட்னு மார்க் பண்ணோம். ஸோ பேசிக்கலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will have another matrix which visitedனு ஒரு மேட்ரிக்ஸ் வச்சுக்கலாம்.
ஸோ அந்த மேட்ரிக்ஸ் வந்து இந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட் விசிட்டட்னா ட்ரூன்னு வச்சுக்குவாங்க. அப்படி இல்லைனா இனிஷியலாக எல்லாம் ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ட்ரூ ஃபால்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் டு ஆப்டிமைஸ் ஸ்பேஸ் பேசிக்கலாக எதுக்கு எக்ஸ்ட்ரா மேட்ரிக்ஸ் வச்சு ட்ரூ ஃபால்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கிற மேட்ரிக்ஸ்லேயே நம்ம வேல்யூவை மாற்றி விட்டுக்கலாம். பிகாஸ் எப்படியா இருந்தாலும் அது திருப்பி நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த எலமெண்ட் தானே பாப் பண்ணியிருக்கோம். ஸோ பாப் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த எலமெண்ட்டை வந்து ஜீரோவாக மாற்றிடுவோம். சிமிலர்லி எப்போல்லாம் என்கியூ பண்ணுறோமோ அப்போ அந்த எலமெண்ட்டை ஜீரோவாக மாற்றிக்குவோம். ஸோ இப்போ 0,1 என்கியூ பண்ணியிருப்போம். 0,1 நம்ம ஜீரோவாக மாற்றிக்குவோம். 1,0 ஜீரோவாக மாற்றிக்குவோம். ஃபைன். இப்போது வில் கோ ஃபார் த செகண்ட் ஐட்ரேஷன். செகண்ட் ஐட்ரேஷனில் வந்து க்யூவில் இருக்க எலமெண்ட்டை ஒன்று வெளியே எடுப்போம், விச் இஸ் 0,1. ஸோ ஐ வந்து 0, ஜே வந்து 1. 4 டைரக்ஷனோட ஆட் பண்ணோம். 4 டைரக்ஷன் ஆட் பண்ணால் என்ன வரும்? 0,2 வரும். ஓகே, ஐ ஜஸ்ட் புட் திஸ் நம்பர் ஓவர் ஹியர். 1,1 வரும். இதோட ஆட் பண்ணால் -1,1 வரும். இதோட ஆட் பண்ணால் 0,0 வரும். ஓகே, இந்த 4 நம்பர் வரும். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லைக் எக்ஸும் ஒய்யும் இதோட ஐஜேவோட ஆட் பண்ணியிருக்கேன் கரஸ்பாண்டிங்காக. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைக் இந்த எலமெண்ட் தான் எடுத்துப்போம் 0,1 விச் இஸ் 0,1. இந்த இடத்துல இருந்து 4 டைரக்ஷன் நான் பார்க்குறேன். மேலே, லெஃப்டில், ரைட்டில், கீழே. இந்த 4ஓட கோஆர்டினேட்ஸ் தான் அது. இங்கே பார்த்தீங்கன்னா 0,2 இருக்கா? ஸோ 0,2ங்கிறது இது, 1,1ங்கிறது இது, -1,1ங்கிறது மேலே போயிடுச்சு, பட் இட்ஸ் இன்வேலிட். பட் யா, -1,1ங்கிறது இது, 0,0ங்கிறது லெஃப்டில் இருக்க வேல்யூ. ஃபைன். ஸோ 4 வேல்யூ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இண்டெக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 4 வேல்யூவில் எது வேலிடாக இருக்கோ அதை வந்து க்யூவில் ஆட் பண்ணிக்கிறேன். எது வேலிடாக இருக்குது நம்மளுக்கு? இது ஒன்று தான் வேலிடாக இருக்குது, விச் இஸ் 1,1. இது வந்து 0. ஸோ 0னா அங்கே ஆல்ரெடி வாட்டர் இருக்குது, ஸோ இன்வேலிட். 1,1ல் 1 இருக்குது, ஸோ இட் இஸ் வேலிட். நான் 1,1ல் 1னா நான் வந்து 1,1 என்கியூ பண்ணிக்குவேன். அட் த சேம் டைம் ஐ வில் மாடிஃபை திஸ் டு 0. ஏன்னா இது ஆல்ரெடி விசிட்டட் அப்படின்னு இது பண்ணுறதுக்காக, லைக் மார்க் பண்ணுறதுக்காக. -1,1ங்கிறது வந்து இன்வேலிட் கோஆர்டினேட்டு. 0,0 வந்து இட்ஸ் அ 0 பிகாஸ் முன்னாடி 1 இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே நம்ம ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டோம், ஆல்ரெடி 0 மாற்றிட்டோம். ஸோ இங்கே லெஃப்ட்டில் போய் பார்க்கும்போது 0 இருக்கும். ஸோ அகெயின் 0, இட் இஸ் invalid scenario. Fine. Let's take the next element, which is 1,0. இதை வெளியே எடுப்போம். ஸோ இப்போ I என்ன? I is equal to 1, J is equal to 0. அதே மாதிரி 4. இப்போ இது 1,0 எதை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா இந்த கோஆர்டினேட்டை பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இதிலேருந்து 4 வேல்யூ பார்ப்போம். ரைட்டில், லெஃப்டில், மேலே, கீழே. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரைட்டில், மேலே, லெஃப்ட் வந்து அவுட் ஆஃப் பவுண்டு, கீழே 0, ரைட்டில் 0, மேலேயும் 0. ஸோ அப்போ இந்த எந்த சினாரியுமே வந்து நம்ம எந்த வேல்யூவும் என்கியூ பண்ண மாட்டோம். ஸோ ஃபைன், அதை விட்டுடலாம். லெட்ஸ் கோ ஃபார் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் வந்து 1,1. இப்போ வந்து 1,1 இது இந்த எலமெண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த எலமெண்ட்டை வந்து நம்ம 4 டைரக்ஷனும் பார்க்குறோம். மேலே, லெஃப்டில், கீழே, ரைட்டில், எல்லாமே 0. ஸோ எல்லாம் 0 இருக்கங்காட்டி நம்ம எதுவும் என்கியூ பண்ண மாட்டோம். ஸோ இதை பாப் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. பாப் பண்ணிவிட்டு 4 டைரக்ஷன் டிக்யூ பண்ணிவிட்டு 4 டைரக்ஷன் பார்க்குறோம். எல்லாமே 0வாக இருக்குது. இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். ஃபைன், டன். இப்போ கியூ எம்டி ஆயிடுச்சு. ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு எப்போ நம்ம 1 பார்க்குறோமோ அப்போ அந்த 1-ஐ வந்து க்யூக்குள்ளே போட்டுட்டு, அதோட கோஆர்டினேட்ஸை க்யூக்குள்ளே போட்டுட்டு we were doing all this operation, ரைட்? அதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர்லாம் பார்த்துருப்போம். இப்போ நம்மளோட லைக் ஒரு ஐலாண்டை கண்டுபிடிச்சோம். there could be some other islands too. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வேறு எங்கே 1 இருக்குன்னு பார்க்கணும் மேட்ரிக்ஸில். ஸோ இது பேசிக் மேட்ரிக்ஸ் ட்ராவர்சல் தான். 2 ஃபார் லூப் போட்டு we need to traverse the matrix. currently our pointer is pointing to 0,0. அதாவது ரோ 1 காலம் வந்து 0,0ல் இருக்குது இப்போதைக்கு. ஸோ we need to check any other place. இப்படியே போய் பார்க்குறோம் ஒரு ரோவா எங்கெங்கேயா 1 இருக்கா அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே 0வாக இருக்குது, இங்கே எல்லாம் 0வாக இருக்குது அப்படின்னா either it is visitor or could be water also. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 1 இருக்குது, இந்த இடத்துல 1 வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்குது. ஸோ let's put this value inside the queue. ஸோ 2,3 இதை வந்து என்கியூ பண்ணிட்டோம். ஸோ now the queue is not empty. Let's do the same step again. I is equal to 2, J is equal to 3. ஓகே, ஸோ இப்போ ஐயோட இந்த 4 டைரக்ஷன்லையும் நம்ம ஐஜேவோட ஆட் பண்ணுறோம். ஸோ 0, 1னா என்ன? ஸோ 2,4, 1,0னா 3,3, -1,0னா 1,3, 0, -1 ஆட் பண்ணால் ஸோ திஸ் வில் பி சேம் 2, -1 ஆட் பண்ணால் திஸ் வில் பி 2. ஃபைன். ஸோ இப்போ இது நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த லெஃப்ட், மேலே, கீழே 4 டைரக்ஷனில் இருக்க என்னென்ன வேல்யூன்னு பார்க்குறோம். ஸோ 3,3 அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ இன்வேலிட் பொசிஷன். ஸோ அது வந்து வேலிட் கிடையாது. ஸோ 3,3 வேலிட் இல்லை. 2,4 2,4மே வந்து இட் இஸ் அ இன்வேலிட் பொசிஷன், அதுவுமே வேலிட் இல்லை.
ஓகே. அடுத்து 1,3 1,3ல வந்து 0 இருக்குது. ஸோ அகெயின் இட் இஸ் நாட் வேலிட். நம்மளுக்கு 1 இருந்தால் மட்டும்தான் வந்து கியூக்குள்ளே போட்டு அதை மார்க் பண்ணும் 0வா. 2,2வும் இட் இஸ் 0, ஸோ இட் இஸ் இன்வேலிட். ஃபைன். ஸோ இந்த எலமெண்ட்டை பாப் பண்ணதுக்கப்புறம் தான் we will be doing all this operation. ஸோ எண்ட் ஆஃப் த டே கியூ வந்து எம்டியாக இருக்குது, சுற்றி எதுவும் இல்லை. ஸோ எப்போல்லாம் வந்து நம்ம புதுசாக ஒரு 1 பார்க்குறோம் அப்படி அப்போ வந்து நான் வில் இன்க்ரிமெண்ட்டாக கவுண்டர் எத்தனை ஐலாண்ட் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 1 பார்த்துருப்போம். இந்த 1னால் வந்து எல்லாத்தையும் 0 ஆக்கணும், இந்த ஒரு ஐலாண்டை கண்டுபிடிச்சி 0 ஆக்கணும். ஸோ whenever you see a 1 you increment the counter. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 1 கவுண்டர் 1 ஆயிருக்கும், திருப்பியும் நான் இங்கே ஒரு 1 பார்த்தேன், ஸோ கவுண்டர் வந்து இங்கே 2 ஆயிருக்கும். ஸோ டோட்டலி we have 2 islands. Let's see how to code for this. இப்போ இனிஷியலாக நம்மளுக்கு கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் வேணும். ஸோ அதனால் நான் கியூ இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். கியூவில் வந்து நம்ம இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணுவோம், ஐஎன்ஜே, லைக் எந்த ரோ எந்த காலம் அப்படின்னு. அதை வந்து நம்ம இன்டீஜர் அரேவாக ஸ்டோர் பண்ணுறேன். அதனால் அதுக்கான டைப் வந்து இன்டீஜர் அரேன்னு கொடுக்குறேன். கியூ இஸ் ஈக்குவல் டு நியூ லிங்க்ட் லிஸ்ட். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம 2 வேரியபிள் வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து grid dot length and number of columns வந்து cன்னு வச்சுக்கலாம். int c is equal to grid 0 dot length. ஸோ மினிமம் ஒரு ரோவாச்சு இருக்கும். ஸோ அதனால் வந்து grid 0 ஆஃப் லென்த் வந்து எரர் தராது. கண்டிஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, மினிமம் ஒரு ரோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஓகே, ஃபைன். இப்போ வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ட்ராவர்சல் பண்ணி எந்த இடத்துல 1 இருக்குதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ int I ஈக்குவல் டு 0, I less than R, I ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இது வந்து ரோஸ் ட்ராவர்ஸ் பண்ணுறதுக்கு, காலம் ட்ராவர்ஸ் பண்ணுறதுக்கு int j ஈக்குவல் டு 0, j less than C, j ப்ளஸ் ப்ளஸ். ஓகே. ஸோ பேசிக் மேட்ரிக்ஸ் ட்ராவர்சல் தான். என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1 பார்த்துட்டோம். இஃப் grid of I and j இது வந்து 1 இருந்துச்சுன்னா we need to do our logic in here. ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போல்லாம் வந்து 1 பார்க்குறோமோ அதை சுற்றி இருக்க லேண்ட்ஸ்லாம் நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஸோ எப்போ 1 பார்க்குறோமோ நம்ம ஒரு வேரியபிள் வச்சுக்கணும். ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ int கவுண்டர்னு ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் இப்போ நான் 1 பார்க்குறேனோ அப்போ வந்து கவுண்டரை வந்து ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துக்கிறேன். இல்லைனா கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு கவுண்டர் ப்ளஸ் 1 கூட நீங்கள் எழுதிக்கலாம். இட்ஸ் ஆல் அப் டு யூ. ஃபைனலாக வந்து அந்த கவுண்டரை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இந்த கவுண்டர் தான் வந்து நம்மளுக்கு எத்தனை ஐலாண்ட் இருக்குன்னு சொல்கிறோம், கவுண்டர். ஓகே. ஸோ ஆஸ் பர் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு ஒரு லேண்டை பார்த்துட்டோம் அப்படின்னா அதை இமீடியட்டாக வந்து நம்ம அதை வாட்டராக மாற்றிக்கணும். இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, அதை மாற்றியாச்சு. இப்போ வந்து கியூக்குள்ளே வந்து அதை புஷ் பண்ணணும். ஸோ கியூ டாட் ஆஃபர் என்ன நியூ இன்ட், நான் ஒரு புது இன்டிஜர் அரே க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதோட கோஆர்டினேட்ஸை நம்ம புஷ் பண்ணிக்கலாம், அதே அந்த 1 எந்த இடத்துல பார்த்தோம் அப்படிங்கிற கோஆர்டினேட்ஸை. நான் இப்போ நம்மளோட எக்ஸ்ப்ளோரேஷன் பார்ட், இது வந்து எக்ஸ்ப்ளோர் நெய்பர்ஸ், எக்ஸ்ப்ளோர்னு போட்டுக்கலாம், எதுக்கு காம்ப்ளெக்ஸ் எழுதிட்டு. ஓகே. ஸோ எக்ஸ்ப்ளோரேஷன் பார்ட்டில் வந்துட்டு we need to look for all directions, ரைட்? ஸோ டைரக்ஷனை ஆஸ் யூஷுவல் ஒரு அரேயில் போட்டு வச்சிட்டோன்னா ஈஸியாக எழுதிக்க முடியும். ஸோ அதனால் டைரக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 2 டைமென்ஷனல் அரே க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ எண்ட் லெட்ஸ் ஹேவ் திஸ் 2 3 4 டைரக்ஷன். ஸோ 4 டைரக்ஷன் என்ன, 1, 0, 0, 1, -1, 0, 0, -1. So let's add comma in between. ஓகே. ஸோ இது வந்து 4 டைரக்ஷனுக்கும் ஒரு 0 0 செல்லில் இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு கிராஃபில் போட்டு பாருங்கள். லைக் மேலே கீழே ரைட்டில் லெஃப்டில் போகிறதுக்கு இந்த வேல்யூஸ் ஆட் பண்ணிங்கன்னா போயிடலாம். எந்த செல்லில் இருக்கீங்களோ அந்த செல்லேருந்து கரஸ்பாண்டிங் இந்த வேல்யூஸ் ஆட் பண்ணிங்கன்னா யூ கேன் ரீச் டு த கரஸ்பாண்டிங் செல்ஸ். ஸோ இப்போ வந்து இஃப் நாட் q டாட் is empty, q எம்டியாக இல்லை அப்படின்னா you need to do something. என்ன பண்ணணும், you need to explore all the things. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து க்யூவில் இருக்க வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். க்யூவில் இருக்கிறது வந்து கரண்ட் இஸ் ஈக்குவல் டு q டாட் போல். ஓகே. ஸோ போல் பண்ணியாச்சு.
இப்போது நம்மளுக்கு வந்து கரண்ட் ரோ என்ன, கரண்ட் ரோனா அந்த கரண்ட் செல் இது தேவையில்லை, கரண்ட் ஆஃப் ஜீரோனா அக்சஸ் பண்ணிக்கலாம், பட் ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி எழுதுகிறேன். கரண்ட் ஆஃப் ஜீரோன்னு வச்சுக்குவோம். இந்த எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸ் தேவையில்லை. கரண்ட் காலம் அந்த இப்போ எந்த செல்லில் இருக்கும் அப்படின்னு பார்க்குறத வந்து ஈஸியாக ஒரு கோட் பார்த்தோன்னே புரியணுங்கிறதுக்காக அப்படின்னு தனியாக எழுதிக்கிறேன். கரண்ட் ஆர் கரன்சி. ஓகே, ஸோ இப்போ அந்த செல்லிருந்து 4 டைரக்ஷன் பார்க்கணும். ஸோ ஃபார் இன்ட் டைரக்ஷன் அரே ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம ரெண்டு வேரியபிள் வச்சுக்கலாம். ஸோ இன்ட் நியூ ஐ, அது வந்து எந்த பக்கத்தில் இருக்க இதுக்கு போகும். ஸோ சிமிலர்லி இன்ட் நியூ ஜே. ஓகே, ஸோ இப்போ நியூ ஐயில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா we can have like current r plus நம்ம direction of 0. ஓகே, சிமிலர்லி current column plus direction of 1. ஃபைன். இது வந்து பக்கத்தில் இருக்க 4 நெய்பரும் ஒன்று ஒன்றா கால்குலேட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த ஒரு நெய்பர் நம்ம கால்குலேட் பண்ண நெய்பரும் வேலிடான்னு பார்க்கணும். ஸோ என்னென்ன பாசிபிள் செனாரியோஸ்லாம் இருக்குது, கிரிட், ஃபார் எக்ஸாம்பிள் நியூ ஐ அண்ட் நியூ ஜே வந்து மேட்ரிக்ஸ் ரோக்கு கம்மியாக போகலாம், இல்லை ரோ நம்பர் ஆஃப் காலம்ஸை விட அதிகமாக இருக்கலாம், நம்பர் ஆஃப் ரோஸை விட கம்மியாக இருக்கலாம். ஸோ இந்த 4 கண்டிஷன் வரும்ல, அது ஒரு பேசிக் கண்டிஷன்ஸ் நான் எழுதிக்கிறேன். ஸோ நியூ ஐ இஸ் லெஸ் தேன் 0 ஆர் new j is less than 0 or new I na அந்த index வந்து less than 0 na it's less going like to the top. Okay, new I is greater than equal to r. ஏன்னா இந்த லென்த்துங்கிறது வந்து நம்ம 0 இண்டெக்ஸிங்கிறங்காட்டி இது லென்த்து ஃபுல்லாகவே தரும். இப்போ 5 ரோ இருந்தால் இது லென்த் வந்து 5ன்னு கொடுக்கும். பட் ஆனால் நம்ம இண்டெக்ஸிங் வந்து 0 to 4, அதனால ஈக்குவல் டு ரோ இருந்தாலும் அது வந்து இன்வாலிட் செனாரியோ தான். ஸோ new j is greater than equal to c. ஓகே, ஃபைன். இது இல்லாமல் இன்னொரு கண்டிஷன் இருக்குது. என்ன, ஒருவேளை அந்த இடம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா இக்னோர் இட். ஸோ grid of new I new j equal to 0. ஓகே, இங்கே ஒரு தப்பு பண்ணிட்டேன் நான். இந்த இடத்துல வந்து 0 வந்து கேரக்டராக இருக்கணும். ஸோ தட் வில் பி க்ளீனர். ஏன்னா எல்லாமே கேரக்டராக கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல மட்டும் இன்டீஜராக போட்டோம்னா சம்டைம்ஸ் இட் வில் பி மெஸ்ஸி. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஓகே, இதெல்லாம் ஒருவேளை 0 ஆகிருக்கு, இல்லை இதெல்லாம் வந்து எரர் கண்டிஷன் இல்லையா? எரர் கண்டிஷன்னா எதுவுமே பண்ணாத, கோ டு த நெக்ஸ்ட் வேல்யூ. ஸோ கண்டினியூ. ஓகே, இப்போ இதெல்லாம் இல்லைப்பா, வேலிடாக தான் இருக்குது, எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணலான்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா அதை வந்து விசில்டர்னு மார்க் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ grid of new I new j equal to 0 மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா அதை வந்து க்யூக்குள்ளே போடணும். q dot offer new int new I new j. ஓகே, இப்போ வந்து இதை நம்ம க்யூக்குள்ளே போட்டோம். இப்போ க்யூக்குள்ளே போட்டோம் அப்படின்னா க்யூ எம்டியாக இல்லை, அகெயின் இட் ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங். இந்த பிளாக் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் திருப்பியும் until the queue is empty. once the queue is empty, நம்மள அந்த மேட்ரிக்ஸ் ட்ராவர்சல் லூப் வந்து அடுத்த இருக்க 1 எங்கே இருக்குன்னு பார்க்கும். ஸோ இப்போ இந்த 1 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எல்லா 1ஐயும் இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடும். இது முடிஞ்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 1 எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் ட்ராவர்சல் வந்து எல்லாம் 0 ஆயிருக்கும். அப்புறம் இங்கே போய் பார்க்கும், இங்கே ஒரு 1 இருக்குது. ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அதுக்கப்புறம் திருப்பி மேட்ரிக்ஸ் ட்ராவர்சல் மூலிமா இந்த 1 வச்சு இந்த 1 எக்ஸ்ப்ளோர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் இது நடக்கும். ஸோ ஒரு டைமும் நம்ம வரும்போது ஒரு புது 1 பார்க்குறோம் அப்படின்னா கவுண்டர் இன்க்ரீஸ் பண்ணிப்போம், அந்த கவுண்டர் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் ரன் திஸ் கோட் அண்ட் see what is the result. Okay, let's test all the test cases. Okay, looks good. Let's submit the code. Yeah, it is accepted. Okay, thanks for watching the video. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே ப்ராப்ளம் வந்து டிஎஃப்எஸ் வெர்ஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், GitHub லிங்க்கில் இருக்குது. போய் பாருங்கள் எப்படி டிஎஃப்எஸ் பண்ணுறதுன்னு. நீங்களாவும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஎஃப்எஸ்.
யூனியன் ஃபைண்ட் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதையும் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூனியன் ஃபைண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும்னா ஜஸ்ட் கமெண்ட் in this to this video. I will make a new video with யூனியன் ஃபைண்ட். Thank you.